தென்னகத்தின் கும்பமேளா என்று சொல்லப்படுகிற குடந்தை மகாமக திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கு. இந்த கொடியேற்ற நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மதுரை ஆதீன் நம்மோடு இருக்கிறாங்க. ஐயா கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். சிறப்பு பெற்ற மகாமக திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கு. நீங்க வருகை தந்திருக்கீங்க. இந்த மகாமக விழாவுடைய நிகழ்வை பத்தி சொல்லுங்க. குடந்தையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகாமக பெருவிழா சிறப்பான வகையில் அரசு ஏற்பாட்டின்படி நம்முடைய மக்களுடைய நல்ல ஒத்துழைப்பின்படி பல்வேறு துறைகளை சார்ந்த தொண்டு அமைப்புகளை சார்ந்த பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மகாமகத்தினுடைய மகிமையை எடுத்துச் சொல்லுகிற வகையில் இன்றைய தினம் இந்த கொடியேற்று வைபவம் சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த மகாமகம் என்பது இந்திய திருநாட்டினுடைய தேசிய பெருவிழாவாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மகாமகத்தின் மூலம் பெறுகின்ற அனுபவங்கள், இந்த மகாமகத்தின் மூலம் பெறுகின்ற மகிமை, அருமை, பெருமைகள் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. கும்பகோணம் என்று சொல்லுகிற போது இந்த கும்பகோணத்தில்தான் ஞான அமிர்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பேரருள் மிக்க அமிர்தம் இங்கிருந்துதான் வெளிப்படுகிறது. அதனால்தான் குடவாயில், குடமூக்கு என்றெல்லாம் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த கும்பகோணத்தில் நாம் மகாமக குளத்திலே நீராடுகிற போது ஏற்படுகிற பெருமைகள் என்னவென்றால், நாம் அடைந்திருக்கின்ற இந்த அருமையானதொரு வாழ்க்கை இனிமேல் செம்மையாக நடக்கும். இந்த வாழ்க்கையானது இந்த மகாமக தீர்த்தத்தின் மூலம் நமக்கெல்லாம் புனிதத்தை சேர்க்கும் என்கின்ற அடிப்படையிலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிற இந்த விழா உலகம் முழுவதும் வாழ்கிற பெருமக்கள் அனைவரும் மகிழ்வோடு, எல்லா வளங்களோடு, நலங்களோடு நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய வகையிலே எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 7 நியூஸ் வாசகர்கள் அனைவருக்கும், நியூஸ் 7 இரண்டுமே ஒன்று தான், அத்துணை நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம். பல லட்சம் பக்தர்கள் வர்றாங்க. அந்த ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யப்பட்டு? லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தருகிற இந்த கும்பகோணத்திலே தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முறையில் பாதுகாப்பு பணியை நடத்திட வேண்டும். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்கிற வகையிலே மிக கவனமாக செயல்படுத்தக்க அளவுக்கு அதிகாரிகளை, பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இது சிறப்பாக அமைய என்பது மாத்திரமல்ல, பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சிகளை சேர்ந்த பல்வேறு செய்தியாளர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், காவல்துறையினர், அறநிலையத்துறையினர், பொதுப்பணித்துறையினர், மாநகராட்சி, நகராட்சி, ஒன்றியங்கள், ஊராட்சிகள், பேரூராட்சிகள் அத்துணையும் சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கிறது. மகாமக திருவிழாவுக்காக மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 20க்கும் மேற்பட்ட துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த மகாமக பெருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ்.